ஜென்ரலா ஆபரேஷன் பண்ண சொல்லுவாங்க. பேக் பெயினுக்கு சர்ஜரி, நெக் பெயினுக்கு சர்ஜரி. ஐயோ சர்ஜரின்னு கேட்டவொடனே இன்னும் பெயின் அதிகமாயிடும். சோ இந்த மாதிரியான ஒரு விதமான தாக்கம், மன ரீதியான ஒரு பாதிப்புகள், இதுதான் இந்த உடல் வலிய மீண்டும் 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 அதிகப்படுத்துது இல்லையா? நல்லா வீட்டுல இருக்கக்கூடிய சண்டையில உடையிற மண்டை, அதனால வரக்கூடிய வலிகள். சோ குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் காரணமா, சில விதமான ஒரு காம்ப்ளெக்ஸ் காரணமா வரக்கூடிய வலிகள். இந்த மாதிரி முதல்ல மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யாம உடலுக்கு மாத்திரை போட்டு விழுங்குறதும், இல்ல மசாஜ் சென்டர் போறதும், இன்னைக்கு அதனாலதான் மசாஜ் சென்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. சோ அப்ப இந்த அடிப்படை காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெயினை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்து ஸ்லீப்லெஸ்னஸ். நைட்டு படுத்தா 1000 சிந்தனை. சோ அந்த சிந்தனைகள் ஓட ஓட ஓட, சிந்தனைகள் சிதற சிதற, எண்ணங்கள் அதிகமாக ஆக வலிகள் அதிகமாகுது. வயசானவங்களுக்கு சொல்லவே வேணாம். அவங்க ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தர் பத்தியும் விடிய விடிய சிந்திச்சு வலி அதிகப்படுத்திக்கிறாங்க.